இனிய உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நாம ரொம்பவும் டேஸ்டியா டிஃப்ரெண்டா வாழை இலை குழம்பு கமகம வாசனையோட எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். எப்போ ஒரே குழம்பா செஞ்சு போர் அடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்ல பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்து 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமா பொடியட்டும். இப்போ கொஞ்சமா பொடிஞ்சிருச்சு. இதுல வந்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். இதோட ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் அந்த மசாலா அரைச்ச தண்ணியே கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கொதிக்க விடலாம் கொஞ்சம் நல்லா. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ டேஸ்டியா கம்மன்னு ரெடி ஆயிருக்கு பாருங்க. அப்படியே சைட்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு அழகா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. வாவ், சூப்பரா ரொம்பவும் டேஸ்டியா கமகம வாசனையோட வாழை இலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த டேஸ்ட். நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே இந்த
சாதத்தோடு அப்படி பிசைஞ்சு சூடாக சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.